அவருடைய சித்தம் நாம் எப்படி அறியலாம்? இது அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி. அவருடைய சித்தத்தை வேத வசனத்தின் வழியாக அறியலாம். அப்படியானால் சத்தியத்தை வாசிக்கும் பொழுது, பைபிள்ல இருந்து பிரசங்கமாக கேட்கும் பொழுது, ஆவிக்குரிய புத்தகங்கள், தீர்க்கதரிசன ஆவி, எலன் ஒயிட் அம்மையோட புத்தகங்கள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுதும் நமக்கு அந்த சத்தியம், ஆண்டோட சித்தம் நமக்கு வெளிப்படும். ஆண்டவர் மேலும் எப்படி பேசுவார் என்றால், அவர் நமக்கு உருவாக்கக்கூடிய தெய்வாதீனமான சூழ்நிலைகள், ப்ராவிடென்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இப்போ பாருங்களேன், அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக நீங்கள் அதை சொல்றீங்க, இப்போதான் உங்களை நினைச்சேன், நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. தேவன் தெய்வாதீனமாக வழி நடத்துவார். அதில் தெய்வ சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 படிக்கிறோம்ல. ஆவியானவர் என்ன செய்வார்? நாம் எவ்வளவுக்கு பரலோகத்தோடு நெருங்கி இருக்கிறோமோ, ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கும் தேவன் நம்மை வழிநடத்துவார். அப்போ இப்படியெல்லாம் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படும். அது மட்டுமில்லை, ஆவிக்குரிய மனிதர்கள், 5வது காரியத்தை சேர்த்துக்கலாம், பக்தியுள்ள தாசர்கள் மூலமாக கூட ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்டவருடைய ஆலோசனைகள் வழியாக தேவன் நம்மோடு பேசுவார். அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார்.